السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له وجا. والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد. فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. وقال الله تعالى أيضا إنا نحن نزلنا القرآن وإنا له لحافظون. صدق الله العلي العليم. وقال نبي الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. وقال صلى الله عليه وسلم أيضا إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. இந்த வைபவத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மதரசாவுடைய அதிபர் யாசிர் ஹாஷிமி ஹசரத் அவர்களே, இன்னும் இந்த மதரசாவுடைய தலைமை எங்களுடைய ஜமால்தீன் ஹசரத் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய ஜமியத் உலமாவுடைய தலைவர் எங்களுடைய ஷேக் முர்ஷித் முஃப்தி நஜ்மி ஹசரத் அவர்களே, இன்னும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹாஃபில்கள் உலமாக்கள் அனைவர்களையும் விழித்தவனாக, இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களையும் விழித்தவனாக, மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலாவுடைய ஒரு பெரியோரு கிருபைதான் அல்லாஹு தாலா இப்படியாப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை எங்களுக்கு தருகிறார். இது எங்களுடைய கண்களுக்கு ஒரு சிறியோரு நிகழ்வாக இருக்கலாம், சிறியவர்களுடைய நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். ஆனால் இவர்கள்தான் நாளை எதிர்காலத்தில் இவர்கள்தான் ஒரு பெரியோரு பதவியை வகிக்கக்கூடியவர்களாக, இந்த இஸ்லாத்தை ஹயாத்தாக்கக்கூடியவர்களாக மாறப்போகிறார்கள் என்ற ஒரு நிதர்சனத்தை உங்களுக்கு முன்னால் சொல்ல விரும்புகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இது எம்முடைய பார்வைக்கு ஒரு சிறியோரு விடயமாக இருக்கலாம். இந்த மதரசாவுடைய பேரையும் சொன்னார்கள், இந்த மதரசாவுடைய வரலாறையும் சொல்லி காட்டினார்கள். உஸ்வத்துல் ஹசனா பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு உஸ்வத்துல் ஹசனா என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு குர்ஆனுடைய ஒரு மதரசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் நாம் இந்த நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுப்பதற்காக வேண்டி எதனை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தானோ, அந்த நபியை எதன் மூலமாக அல்லாஹு தஆலா உலகத்தில் உயர்த்தினானோ, அதற்கு பின்வந்தவர்கள் எதனை உலகத்தில் எடுத்ததன் காரணமாக உலகத்தில் உயர்ந்தவர்களாக அவர்கள் கண்ணியம் வாய்ந்தவர்களாக இருந்தார்களோ, அந்த ஒன்றைத்தான் இன்று எம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நுபுவத்தை கொடுக்கக்கூடிய சமயம் இந்த குர்ஆனை கொண்டுதான் அல்லாஹ் நுபுவத்தை கொடுத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நுபுவத்தை கொண்டு வரக்கூடிய சமயம் இக்ரா, நீங்கள் ஓதுவீராக என்பதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நுபுவத்தை ஆரம்பித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே 23 வருட கால வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா முழு குர்ஆனையும் இறக்கினார். அந்த இறக்கிய குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த நபியை அல்லாஹு தஆலா உயர்த்தினார். வரஃபஅனா லக ذிக்ரக், உங்களுடைய பிரஸ்தாவத்தை நாங்கள் உயர்த்தினோம் நபி என்பா அல்லாஹ் சொல்றார். தில்க ருசுல் ஃபضلنا بعضهم على بعض, அல்லாஹு தஆலா இந்த நபியை கண்ணியப்படுத்தினார், சங்கைப்படுத்தினான். இந்த குர்ஆன் என்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன்
இந்த குர்ஆன் இருக்கிறதே, இதுல யர்ஃபு அக்வாமன் வ யதஉ ஆகரீன், ஒரு கூட்டத்தை அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனின் மூலமாக உயர்வடைய செய்வான், இன்னும் சிலரை அல்லாஹு தஆலா இழிவடைய செய்வான் என்பா சொல்லி காட்டினார். யார் இந்த குர்ஆனை எடுக்கிறார்களோ, இந்த குர்ஆனை யார் மதிக்கிறார்களோ, இந்த குர்ஆனுக்கு யார் கண்ணியம் கொடுக்கிறார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்விலே அல்லாஹு தஆலா செழிப்பை ஏற்படுத்துவார். அவர்களுடைய வாழ்விலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துவார். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எம்முடைய சிறார்கள், இந்த சிறார்கள் எவ்வாறு மாற வேண்டும் ஒவ்வொருத்தருடைய கற்பனையில் இருக்கலாம். இவர் ஒரு வைத்தியராக மாற வேண்டும், இவர் ஒரு பொறியியலாளராக மாற வேண்டும், இவர் ஒரு ஆசிரியராக மாற வேண்டும் என்ற ஒவ்வொருத்தருடைய கனவுகள் இருக்கலாம். ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த பிள்ளைகள் குர்ஆனை சுமந்தவர்களாக மாற வேண்டும். குர்ஆனை சுமக்கக்கூடிய சமயம் அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் வளமாக்கி கொடுக்கிறார். நாம் சொல்லக்கூடிய எல்லா அறிவுகளையும் அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பான். எப்போது இந்த பிள்ளைகள் குர்ஆனை இவர்கள் சுமக்கக்கூடிய சமயம், குர்ஆனை பாராயணம் செய்யக்கூடிய சமயம். எமது ஊர்ல இந்த குர்ஆனுடைய மதரசாக்கள் குறைந்து கொண்டு சென்று விட்டது. குர்ஆனுடைய மதரசாக்கள், இந்த சிறார்கள் குர்ஆனை ஓதுவதனுடைய முக்கியத்துவம் எம்முடைய ஊர்களில் இருந்து அது குறைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது. தாய் தகப்பனுடைய உள்ளத்திலிருந்து இந்த குர்ஆனுடைய மகிமை குறைந்து கொண்டு செல்கிறது. உலகத்துடைய மகிமை கூடிக்கொண்டு செல்கிறது. கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய லாபத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த உலகத்தை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம். இந்த குர்ஆனை இன்று அதிகமான பெற்றோர்கள் உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குர்ஆனுடைய மதரசாக்கள் இந்த வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்கிறது. குர்ஆனுடைய மதரசாக்களுக்கு இன்று அதனுடைய கண்ணியம் இன்று பேணப்படுவது கிடையாது. குர்ஆனுடைய கண்ணியம் இன்று எமது உள்ளத்திலிருந்து அது எடுபட்டு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நிலைமை தொடருமாக இருந்தால் எதிர்காலத்தில் நம்முடைய சிறார்கள் இஸ்லாத்தில் இருப்பார்களா இல்லையா என்ற ஒரு அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிறார்கள் இவர்கள் சிறு வயதிலே குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகக்கூடிய சமயம் எனக்கு வயது 10 வயது. ஆனால் அந்த சமயத்திலே நான் குர்ஆனை மனனமிட்டவனாக இருந்தேன். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிறு சஹாபி தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சார்கள், அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப் வ அல்லிம்ஹு தஅவீல். இன்னும் ஒரு ரிவாயத்திலே அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவருக்கு தீனுடைய விளக்கத்தை கொடுத்திரே, குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுத்திரே, தஃசீருடைய குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த அறிவை கொடுத்திரே யா அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, எல்லா இடத்திலேயும் இப்னு அப்பாஸுடைய பெயர் உயர்ந்ததா இருந்துச்சு. இன்று புகாரி இமாமை பற்றி பேசுகிறோம், புகாரி கிதாபை பற்றி பேசுகிறோம். இதே புகாரியுடைய கிரந்தத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் அல்லாமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு வரலாறை, ஒரு தர்ஜுமாவை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இமாம் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இன்று வைத்திய துறையில் முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள். இன்று வைத்திய துறையில் படிக்கக்கூடியவர்கள் இமாம் இப்னு சீனாவுடைய அந்த புத்தகத்தை படிக்காமல் இருக்க மாட்டார்கள். அவர்கள் வைத்திய துறைக்கு மிகவும் ஒரு சேவையை செய்தவர்கள் தான் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்களுடைய வரலாறை தர்ஜுமாவாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதக்கூடிய சமயம் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய 10 வயதை தாண்டவில்லை, குர்ஆனை மனனம் செய்து விட்டார்கள். அந்த குர்ஆனுடைய விளக்கம் தான், அந்த குர்ஆனை உள்ளத்தில் சுமந்ததுதான்
அதற்கு பின்னதாக அல்லாஹு தாலா பல பயணங்களை செய்ய வைத்தான். அந்த பயணத்துடைய முடிவு இன்று உலகமே சொல்லக்கூடிய அமைப்பிலே இன்று இப்னு சீனா என்று கேட்டாலே வைத்திய துறை நினைவு வரக்கூடிய ஒரு மகானாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, குர்ஆன் என்கிற சாதாரண ஒன்றல்ல. குர்ஆன் என்கிற சாதாரண ஒன்றல்ல. இந்த குர்ஆனுக்கு நாங்கள் எந்த அளவு கண்ணியம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எம்முடைய சிறார்கள் வீடுகளிலே குர்ஆனை ஓதுகிறார்களா, வரக்கூடிய அதாபை அல்லாஹு தஆலா நீக்குகிறார். இமாம் தாரிமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். இன்னல்லாஹ லா யக்லப், அல்லாஹு தஆலா கோபம் அடைய மாட்டான். ஆனால் அல்லாஹ் கோபம் அடைந்து விட்டான் சொன்னால் இப்போது மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் கோபப்பட்டு விட்டான் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதன் கோபத்துடைய விளைவு உலகத்திலே அதாபாக வந்து கொண்டிருக்கும். இப்போது ஒரு சிறுவன் அவன் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று அந்த சிறுவன் குர்ஆனை எடுத்து ஓதுகிறான் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய கோபம் அப்படியே அணைந்து விடுகிறது. அல்லாஹு தாலா 40 வருடத்துக்கு அந்த இடத்திலே அல்லாஹ்வை அல்லாஹு தாலா உயர்த்தி விடுகிறார். 40 வருடத்துக்கு அந்த இடத்துக்கு அல்லாஹு தாலா வேதனையை நீக்கி விடுகிறார் என்பதாக சொல்லி காட்டுகிறார். இந்த குர்ஆன் என்பது, இந்த சிறார்கள் குர்ஆனை ஓதுகிறது என்பது இது சாதாரண ஒரு விடயம் அல்ல. இமாம் அல்லாமா அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இவர்கள் மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு சேவையாற்றிய ஒரு முஹத்திஸ் தான் இமாம் அல்லாமா அவுசாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்களிடத்திலே பலரும் ஹதீஸ்களை படிப்பதற்காக வேண்டி வருவார்கள். வரக்கூடிய சமயத்திலே முதலாவது கேட்பார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதிருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். குர்ஆனை ஓதி இருந்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு ஏனைய இல்முகளை படித்துக் கொடுப்பார்கள். இல்லை என்று சொன்னால் முதலாவது குர்ஆனை ஓதுங்கள் என்பா சொல்லி அனுப்புவார். அன்பான சாய்மார்களே, சகோதரர்களே, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் ஒரு வாப்பா, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஹதரத் உமரிடத்தில் வருகிறார். உமரிடத்தில் வந்து சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளை இவன் எனக்கு வேதனையாக இருக்கிறான், தாய் தந்தைகளுக்கு கட்டுப்படுகிறான் இல்ல, இவன் எங்களுடைய சொல்லுகளை இவன் மதிக்கிறான் இல்ல, எங்களுக்கு வேதனை செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக அந்த தந்தை கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் வந்து முறையிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து, இப்போது தாய் தகப்பனுடைய ஹக்குகள் என்ன, தாய் தகப்பனோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற முறைகளை அந்த சிறுவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படித்தான் தாயோடு நடக்க வேண்டும், இப்படித்தான் தந்தையோடு நடக்க வேண்டும் என்ற முறையை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சிறுவன் ஹத் உமரை பார்த்து கேட்டான், அமீர் முஃமினீன் அவர்களே, உளவு நேரமும் தாயோடு எப்படி நடக்க வேண்டும், தகப்பனோடு எப்படி நடக்க வேண்டும் என்பா சொன்னீர்கள், அவர்களுடைய கடமைகளை சொன்னீர்கள், ஆனால் அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, இது எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். அந்த சிறுவன் கேட்டான், அந்த தாயின் தகப்பனும் எனக்கு செய்ய வேண்டிய ஏதாவது கடமைகள் இருக்கிறதா என்று கேட்டான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஆம், கடமைகள் இருக்கிறது என்று சொல்லி பிரதானமான 3 கடமைகளை சொன்னார்கள். முதலாவது கடமையாக சொன்னார்கள், உம்முடைய தகப்பன் உனக்கு நல்லொரு தாயை தெரிவு செய்ய வேண்டும், அந்த தாய் நல்லவளாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதாக முதலாவதாக சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், உன்னுடைய தகப்பனார் உனக்கு சிறந்த நல்ல ஒரு பெயரை வைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக சொன்னார்கள், உன்னுடைய தாயின் தகப்பனும் உனக்கு குர்ஆனை கற்றுத் தந்திருக்க வேண்டும் என்பா சொன்னார்.
இப்போது மகன் சொன்னான், அமீருல் மோமினீன் அவர்களே, இது என்னுடைய தாயின் தகப்பனும் நீங்கள் சொன்ன எந்த ஒரு விடயத்தை எனக்கு செய்யவில்லை, எந்த ஒரு விடயத்தை எனக்கு செய்யவில்லை. என்னுடைய வாப்பா, என்னுடைய தந்தை எனக்கு தாயாக எடுத்து கொண்டு வந்த யார் தெரியுமா? ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு மஜூசியத்தான ஒரு பெண்மணியைத்தான் எனக்கு தாயாக தந்தார். எனக்கு ஒழுங்கான அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஒரு தாயை எனக்கு தரவில்லை, மஜூசியத்தான ஒரு பெண்ணை தந்திருக்கிறார் என்பா சொன்னான். இப்போது மகன் இரண்டாவதா சொன்னான், எனக்கு எங்க வாப்பா ஒழுங்கான பேர் வைக்க இல்லை. என்னுடைய பேர் என்ன? ஜுஅலா. ஜுஅலா என்று சொன்ன உலமாக்கள் சொல்ல கன்ஃபஸா, அதாவது கரப்பான் பூச்சிக்கும் சொல்வது அல்லது மல வண்டுக்கு சொல்றது. இதுதான் என்னுடைய பேருடைய அர்த்தம். இதுதான். எனக்கு என்னுடைய தாய் தகப்பன் ஒழுங்கான பேர் சூட்டவில்லை. மூன்றாவதாக அந்த சிறுவன் சொன்னான், அமீருல் மோமினீன் அவர்களே, என் வாப்பாவும் என்னுடைய உம்மாவும் எனக்கு குர்ஆன்ல இருந்து எந்த ஒரு ஹர்ஃபையும் கற்றுத்தரவில்லை என்பா சொன்னான். இப்போது ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தந்தையை பார்த்து சொன்னார்கள், ஜிஅத அன் தஷ்கு வலதக, நீ உன்னுடைய பிள்ளையை முறையிடுவதற்காகவே இந்த இடத்திலே வந்திருக்கிறாய். உன்னுடைய பிள்ளை, அந்த பிள்ளை உனக்கு வேதனை செய்வதாக, உன்னுடைய கட்டளையை மதிக்காத பிள்ளை என்பதாக முறையிடுவதற்காகவே நீ வந்திருக்கிறாய். ஆனால் வகத் அகக்தஹு, அந்த பிள்ளைக்கு நீதான் நோவினை செய்திருக்கிறாய், அந்த பிள்ளையை நீதான் வேதனை செய்திருக்கிறாய் என்று சொல்லி அந்த தந்தையை கண்டித்து அந்த தந்தைக்கு எச்சரிக்கை செய்து ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனை எந்த அளவு முக்கியத்துவப்படுத்துகிறோம், குர்ஆனுக்கு எந்த அளவு மதிப்பு கொடுக்கிறோம், நம்முடைய வீடுகளில் இந்த குர்ஆனுடைய சூழல் எவ்வாறு இருக்கிறது, நம்முடைய வார்த்தைகளிலே சிறு பிராயத்திலே நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை சுமப்பதற்காக வேண்டி, இந்த குர்ஆனை ஓதுவதற்காக வேண்டி நாம் என்னென்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று அந்த பிள்ளை வளர்ந்த பின்னால் நாம் எல்லோரும் சொல்லுகிறோம், இந்த பிள்ளை இந்த தவறான முறையை சென்று கொண்டிருக்கிறான் என்பா சொல்லுகிறோம். ஆனால் அந்த சிறு பிராயத்திலே அந்த பிள்ளையுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறோமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அத்திபு அவுலாதக்கும் ஃபீ ஸலாஸி ஹிஸால், உங்களுடைய சிறார்களுக்கு நீங்கள் 3 விடயத்தை நீங்கள் படித்துக் கொடுங்க என்பா சொன்னார். 3 விடயத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்க என்பா சொன்னார். முதலாவது சொன்னார்கள், ஹுப்ப நபிக்கும், உங்களுடைய நபியுடைய நேசத்தை அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில நீங்க விதைங்க என்பா சொன்னார். இன்னைக்கு நாம் யார் யாருடைய நேசத்தை எல்லாம் பிள்ளையுடைய உள்ளத்தில் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகள் யார் யாரையெல்லாம் நேசத்தை உள்ளத்தில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய உயிரின் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை உள்ளத்தில் வாங்கியிருக்கிறார்களா இல்லையா? அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அவர் சொன்னார்கள், சிறு பிராயத்திலே நபியுடைய நேசத்தை நீங்கள் விதையுங்க என்பா சொன்னார். இரண்டாவது சொன்னார்கள், ஹுப்ப அஹ்ல பைத்திஹி, நபியுடைய அஹ்லுல் பைத், நபியுடைய அந்த குடும்பத்தார்களுடைய அந்த நேசத்தை ஒவ்வொரு பிள்ளைக்கும் கற்றுக் கொடுங்க என்பா சொல்லி. மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வக்ராத்துல் குர்ஆன், பிள்ளைகள் குர்ஆன் ஓதுவதற்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க என்பா சொல்லி. இன்றைக்கு நாங்க அந்த 3 விஷயத்தை செஞ்சிருக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு நாங்க அந்த 3 விஷயத்தை எங்க பிள்ளைகள்ல நாங்க கவனம் செலுத்தி இருக்கிறோமா? அன்பான தாய்மார்களே, சகோதரர், நாம ஒவ்வொருத்தரும் சிந்திக்கும், இந்த 3 விஷயத்தை என் பிள்ளைக்கு நான் எதை செஞ்சிருக்கிறேன்? இன்னைக்கு நபியை பத்தி நான் சொல்லி கொடுத்திருக்கிறேனா? நபியோட குடும்பத்தை பத்தி சொல்லி இருக்கிறேனா? அல்லது என் பிள்ளைக்கு நான் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறேனா? என்னால கற்றுக் கொடுக்க முடியல, நான் என்னுடைய பிள்ளைக்கு குர்ஆனை கற்கக்கூடிய இடத்திலேயாவது அதனுடைய ஹக்குகளை நிறைவேற்றியாவது அந்த பிள்ளை குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் கொடுத்து நான் அந்த பிள்ளையை சேர்த்திருக்கிறேனா என்றதை நாங்க சிந்திக்கிறோம். சிறு வயதில் இந்த பிள்ளைகள் குர்ஆனை சுமக்கணும்.
இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 7 வயதிலே குர்ஆனை சுமந்துட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய சமயத்தில், பிள்ளைகள் குர்ஆனை ஓதக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை விரிவாக்கி கொடுக்கிறார். உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா தெளிவை ஏற்படுத்துகிறார். அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் நல்ல நினைவாற்றலை அல்லாஹ் கொடுக்கிறான். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகள் டாக்டர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா சிறு வயதிலே குர்ஆனை சுமக்கக்கூடிய சமயம் அல்லாஹ் தஆலா நல்ல மெமரியை கொடுக்கிறான். உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா விரிவை ஏற்படுத்துகிறான். இந்த பிள்ளைகள் பெருத்து வரக்கூடிய சமயம், வளர்ந்து வரக்கூடிய சமயம், நாம் எதனை ஆசைப்படுகிறோமோ அந்த துறையிலே இந்த பிள்ளைகள் முன்னேறுவார்கள். அன்பான தாய்மார்கள், இந்த பிள்ளை குர்ஆனை சுமந்த ஒரு ஹாஃபிலாக, ஒரு டாக்டராக இருப்பார். இந்த பிள்ளை ஒரு ஹாஃபிலாக, ஒரு இன்ஜினியராக இருப்பார். இந்த பிள்ளை ஒரு ஹாஃபிலாக, ஒரு ஆசானாக பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இது நாம் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இது இந்த காலத்தில் எவ்வாறு நடக்கிறது என்று சொன்னால், குர்ஆனுடைய மதரசாக்களுடைய வீழ்ச்சி எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்று குர்ஆன் மதரசாக்கு பிள்ளைகள் வருகிறதே 5 நிமிடம் 10 நிமிடம், கூடினா 20 நிமிடம் தான் அந்த பிள்ளைகள் மதரசாவில் இருக்குது. பின்னால் அந்த பிள்ளைகள் சொல்லுது டியூஷன் இருக்குது, அல்லது நாங்க வேற எங்கே போகிறோம், அல்லது தாய் தகப்பன் யாராவது அழைப்பு விடுத்து சொல்வது என்னுடைய மகன் அனுப்புங்க, அந்த பிள்ளைக்கு இந்த வேலைகள் இருக்குது, இந்த கிளாஸுக்கு போகணும் என்று சொல்லி சொல்லி சிறு பிராயத்திலே அந்த பிள்ளைகளுக்கு நாம் இந்த குர்ஆனை நாம் முக்கியத்துவப்படுத்த கிடையாது. படிக்க வேண்டாம் என்று சொல்லல, நாம் கிளாஸுக்கு நீங்க அனுப்ப வேண்டாம் என்று சொல்ல இல்ல. பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் கிளாஸுக்கு போகணுமா, போகட்டும். ஆனால் குர்ஆனுடைய நேரத்தில் வேற எந்த வேலைகளையும் வைக்காமல் இருக்க. எம்முடைய இந்த பகுதியா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறார்கள், இந்த சிறார்களுக்குரிய எந்த இடங்களில் குர்ஆனுடைய மதரசாக்கள் நடக்கிறதோ, இப்போது இந்த மதரசாவா, இந்த உஸ்ரத்துல் ஹசனா என்று சொல்லக்கூடிய இந்த மதரசாவா, இந்த மதரசாவுடைய நேரம், இது எத்தனை மணி நேரம் இவர்கள் கொடுக்க சொல்லுகிறார்களோ அந்த நேரத்தில் வேற வேலைகளை ஈடுபடுத்தாமல் இருந்தாலே எம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை ஓத ஆரம்பித்துவிடும். நாம் நபியை பற்றி பேசுகிறோம், நபி அன்பை பற்றி பேசுகிறோம், நபி பிறந்த மாதம் என்பா சொல்லுகிறோம். இந்த உலகத்துக்கு இந்த நபியை அறிமுகப்படுத்தியது எது? அன்பான தாய்மார்கள் சகோதரர்களே, இந்த குர்ஆன் இந்த நபியை அறிமுகப்படுத்திய ஒன்று. அந்த குர்ஆனை விட்டுவிட்டு, அந்த குர்ஆனை நாம் ஓரம் தள்ளிவிட்டு, நான் நபியை நேசிக்கிறேன், நான் நபி மீது அன்பு வைக்கிறேன் என்பது அது பொய்யான ஒன்று. அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, எந்த நபியை அல்லாஹ் அந்த குர்ஆனின் ஊடாகத்தான் என்னுடைய நபியை நீங்க நேசிங்க என்று அல்லாஹ் சொல்றார். குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அந்த நபியை பின்பற்றுங்கள், அல்லாஹ் ரசூலுடைய நேசம் உங்கள் மீது உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்றார். எனவே அந்த நபி கொண்டு வந்தது இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை உள்ளத்திலே நேசம் வைப்போம், இந்த குர்ஆனை உள்ளத்துக்கு எடுப்போம். நாம் பெரியவர்களாக இருக்கலாம், நாம் வயதிலே மூத்தவர்களாக இருக்கலாம், நாம் வீடுகளிலே குர்ஆனை ஓதாமல் விட்டு விடுவோமாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வீட்டிலே குர்ஆன் இல்லையோ அந்த வீடு பால் அடைந்த வீடு என்பார் சொன்னார்கள். ஷைத்தான்கள் குடியிருக்கக்கூடிய வீடு என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால வீடுகளில் குர்ஆனை ஹயாத்தாக்கும். இன்று நாம் வீடுகளிலே எது ஹயாத்தாக்கப்படுகிறது? அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, மகரிபுடைய அதான் கேட்டாலே இன்று வீடுகளிலே டிவியிலே சத்தம், இஷாவுக்கு பின்னால் டிவியிலே சத்தம். இதுதான் இன்றைய நிலைமை. ஆனா சஹாபாக்களுடைய காலம், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறார்கள். இப்போது ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஷாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு நேர காலத்தோடு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும். ஆனால் கொஞ்சம் தாமதமாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷா ஏன் இன்று லேட்டாய் வருகிறீர்கள், ஏன் தாமதமாக வருகிறேன் என்பா கேட்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சஹாபாக்களில் ஒருவர் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு லயிச்சு அந்த இடத்திலே நான் நின்று அவருடைய குர்ஆனை கேட்டுவிட்டு வந்தேன். அதுதான் தாமதமாகி விட்ட யா ரசூலல்லாஹ் என்பா சொன்னார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வாங்க போயிட்டு கேட்டுட்டு வரும். அந்த சத்தத்தை நானும் கேட்க விரும்புகிறேன், வாருங்கள் அந்த இடத்தை நாம் சென்று அந்த குர்ஆனை கேட்டுவிட்டு வருவோம் என்று கணவன் மனைவியாக 2 பேரும் சென்று அந்த குர்ஆனுடைய சத்தத்தை கேட்டுவிட்டு சொன்னார்கள், இது யாருடைய குரல் தெரியுமா? இதுதான் அபு மூஸல் அஷ்அரியுடைய குரல். இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர் அபு மூஸல் அஷ்அரி என்பார் சொல்லி காட்டினார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்று எம்முடைய வீடுகளுடைய சூழல் எவ்வாறு இருக்கிறது? எம்முடைய வீட்டினுடைய சூழல் எவ்வாறு இருக்கிறது? இந்த குர்ஆனை ஓதக்கூடிய சூழல் இருக்கிறதா? இந்த குர்ஆன் வரக்கூடிய சமயம் எல்லா வகையான முசீபத்தும் வீட்டிலிருந்து இல்லாமல் போய்விடும். அனைத்து பலாய் முசீபத்து இல்லாமல் போய்விடும். குர்ஆன் வீட்டுக்குள் ஓதப்படுமா, ஷைத்தானியத்தான தீங்குகள் பிள்ளைகளுக்கு ஏற்பட மாட்டாது. ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டோடி விடுவார். பயங்கரமான கனவுகள் காணப்பட மாட்டாதே. வீட்டிலே பரக்கத் இல்லாத நிலைமையா? குர்ஆனை வீட்டிலே ஓத ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் வீட்டிலே பரக்கத்தை அல்லாஹு தஆலா நினையாத புறத்திலிருந்து இறக்குவார். அல்லாஹ் வீட்டிலே பரக்கத்துடைய சூழலை அல்லாஹ் உருவாக்குவார். எம்முடைய பிள்ளைகள் இன்று எம்முடைய சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளாக இருக்கிறதா? தாயின் தகப்பனும் குர்ஆனை எடுத்து ஓதுவோம், ஓத தெரியாதா? எமக்கு குர்ஆனை பாராயணம் செய்ய முடியாமல் இருக்கிறதா? அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த குர்ஆனை கையில் வைத்து அந்த குர்ஆனை பார்த்து அழுவோம். ஏன் என்னுடைய ரப்போடு பேச தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ரப்போடு முனாஜாத் செய்ய முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லூன ஃபில் அர்த், அல்லாஹ்வுக்கென்று உள்ள குடும்பம் இந்த பூமியிலே இருக்கிறார்கள் என்பா சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கென்று உரியவர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் யார்? அல்லாஹ்வுக்கென்று உரியவர்கள் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், குர்ஆன் உடையவர்கள் என்பா சொல்லி. எனவே அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த அந்த குர்ஆன் எங்களுக்கு ஓத தெரியாமல் இருக்கிறதா? நாம் அதற்காக வேண்டி நாமும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த குர்ஆனை நாமும் கற்பதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லையா, இன்று நாம் அந்த குர்ஆனை எடுத்து வைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் கண்ணீர் சிந்த வேண்டும். யா அல்லாஹ், உன்னோடு பேசக்கூடிய ஒன்று இன்று நாம் பேச முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறேன், உன்னுடைய தொடர்பு இல்லாதவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோமாக இருந்தால் எம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை அல்லாஹ் தஆலா சீராக்கி விடுவார். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, சிறு பிராயத்திலே நல்லவர்களாக வளர்த்து விட வேண்டும். அந்த பிள்ளைகளுக்குரிய கடமைகளை கொடுக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம் சிறு பிராயத்தில் அந்த பிள்ளைகளை நாம் இத்தனை டியூஷனுக்கு அனுப்புவது, இத்தனை கல்விகளை கொடுப்பதுதான் தன்னுடைய கடமை என்பா நினைக்கிறோம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த கடமைகளை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதைவிட மிக முக்கியமான கடமை அந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனையும் ஒழுக்கத்தையும் நாம் புகட்டுவது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைகள் எல்லாம் நாம் கற்பிக்கக்கூடிய, நாம் புகட்டக்கூடிய, நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இந்த கலைகள் எல்லாம் உலகத்தோடு நின்றுவிடும். நாம் கபருக்குள் சென்று விட்டால் எம்முடைய பிள்ளைகளுடைய அமல்கள் உள்ளே வராதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், ஒரு தாய் தகப்பனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் சொர்க்கத்திலே உயர்த்தி கொண்டே போவான். அந்த தாய் அந்த தகப்பன் கேட்பாரு, யா அல்லாஹ் வ அன்னா லீ ஹாதா, இது எதன் மூலமாக எனக்கு ஏற்பட்டது யா அல்லாஹ் என்று கேட்பாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொல்வானான், எப்படி இந்த அந்தஸ்து உனக்கு உயர்ந்தது தெரியுமா?
இஸ்திக்ஃபாரி வலதுக்க உன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு தான் உன்னுடைய அந்தஸ்தை இந்த அளவு உயர்த்திருக்கிற என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். நாம் நல்லவர்களாக வளர்த்து விட்டு செல்ல வேண்டும். இந்த பிள்ளைகளுக்குரிய இந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு சில டியூஷன்கள் இன்றைக்கு நாம் அதை குறையாகத்தான் சொல்ல வேண்டும். இன்று காலங்களிலே மிக மோசமான ஒரு காலம், ஃபித்னாவுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிசினஸ் மாஃபியாவுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று மார்க்கத்துக்கு அநியாயம் செய்யக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மார்க்கத்துக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இன்று எம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் இன்று அதற்கு முன் வந்து விட்டார்கள். பிள்ளைகள் சாதாரணமாக எம்முடைய பிரதேசங்களை பொறுத்தவரையில், எம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் சாதாரணமாக லுகர்ல இருந்து அசர் வரைக்கும் உள்ள நேரம் சிறார்கள் பள்ளிவாசல் என்றும் குர்ஆன் மதரசாக்கள் என்றும் இந்த பிள்ளைகள் சென்று குர்ஆனை கற்பதாக இருந்தது. நாமும் ஒரு காலத்தில் அந்த நேரத்திலே தான் இந்த குர்ஆனை கற்றோம். ஆனால் இப்போது அந்த நேரத்தில் கூட மிச்சம் வைக்காமல் இந்த உலகத்துடைய ஒரு படிப்பை போட்டு இந்த டியூஷன்களை வைத்து இந்த சிறார்களுடைய குர்ஆனை இன்று தடை செய்து விட்டார்கள். இந்த சிறார்கள் குர்ஆனை கற்பதற்கு இன்று அவர்கள் இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எத்தனையோ ஆசிரியர்கள் இன்று பிசினஸ் மாஃபியாவாக இன்று மார்க்கத்தை இன்று குளிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, நாம் ஆசிரியர்களுக்கும் சொல்லக்கூடிய விடயம்தான், இந்த நேரம் இந்த குர்ஆனுக்கு நாம் முக்கியத்துவப்படுத்துவோம். நாம் 4 மணிக்கு பிறகு எம்முடைய பாடநெறிகளை வைப்போம். 6 மணியோடு எம்முடைய பாடநெறிகளை நாம் நிப்பாட்டுவோம். இந்த சிறார்கள் இந்த 5 வயது 6 வயது 7 வயது சிறுவர்களுக்கு இன்று எத்தனை கிளாஸ், அன்பாத தாய்மார்களே, எத்தனை கிளாஸ். மக்ரிபுக்கு பின்னால் அந்த பிள்ளை ஓத வேண்டுமா? ஓத முடியாது. ஏன் காரணம்? மக்ரிபுக்கு பின்னாலும் கிளாஸ். இந்த தாய் தகப்பனுடைய உள்ளத்துல எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை ஒரு டியூஷனுக்கு போகுதா, ஏண்ட பிள்ளை 2 டியூஷனுக்கு போகணும். இது எங்கட உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாஃபியா. இன்று உலகமே ஒரு மாஃபியாவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் இன்று அதனுடைய கைசேத்தை இப்போது உணர மாட்டோம். நாம் கபருக்குள் சென்ற பின்னால்தான் நாம் இந்த கைசேதத்தை உணர்வோம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, அதனால் எம்முடைய அந்த சேர்மாரிடம் சென்று நாம் ஒரு கோரிக்கை விடுங்கள். இந்த நேரம் எம்முடைய பிள்ளை குர்ஆனுடைய மதரசாவுடைய நேரம். நீங்கள் கிளாஸ்ல வைப்பதா, நீங்கள் இதற்கு மாற்றமான ஒரு நேரத்தை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்று நாம் ஒரு முயற்சி செய்வோம். அந்த முயற்சி அன்பான சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய வரையத்தில் அல்லாஹ் தஆலா முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். நாம் நினைக்கிறோம் இந்த குர்ஆனை கற்கத்தால் என்ன நடக்க போகிறது, ஏன பிள்ளை டாக்டர் ஆகிடுவானா, இன்ஜினியர் ஆகிடுவானா என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம். இந்த பிள்ளை குர்ஆனை ஓத ஆரம்பித்தான் சொன்னா எல்லா துறையிலே அந்த பிள்ளை முன்னேற ஆரம்பித்துவார். இன்னைக்கு இப்னு ஹல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னைக்கு தாரீக் என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். பல முஜல்லதுகள் பல ஒலிம்ல எழுதியிருக்கிறார்கள். உலகத்துடைய வரலாறை எழுதி முடித்தார்கள். உலகத்தில் பெரும்பான்மையான பகுதிக்கு சென்று சுத்தி சுத்தி உலகத்துடைய வரலாறுகளையும் உலகத்துடைய நிலைமைகளை எழுதி முடித்தார்கள். இன்று வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு கிதாபு தான் தாரீக் இப்னு ஹல்தூன் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாப். அந்த புத்தகம் இன்றைக்கு அவர்களுடைய வரலாறை பின்னணி எடுத்து பார்த்தால் சிறு வயதில் குர்ஆனை மனனம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா எல்லா கலைகளையும் திறந்து கொடுத்த அன்பான தாய்மார்களே, குர்ஆன் அந்த பிள்ளையை சுமப்பதன் மூலமாக அல்லாஹ் உயர்வை ஏற்படுத்துவானே தவிர அல்லாஹ் ஒரு காலமும் எம்முடைய பிள்ளைகளை தாழ்த்த மாட்டான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, நல்லோரு மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், நல்லோரு நிகழ்விலே இருந்து கொண்டிருக்கிறோம். இதனை வெளியிலே நாம் கேட்கக்கூடியதாக இருக்கலாம், இந்த நிகழ்விலே இருந்து கொண்டிருக்கலாம். இந்த இடத்திலே ஒரு மதரசா இயங்குகிறதா, இந்த மதரசாவிலே நாம் எம்முடைய பிள்ளைகளை விட்டிருக்கிறோமா? இதே போல நாம் இந்த மதரசாவிலே இன்னும் பல பிள்ளைகளை நாம் ஓத வைக்க வேண்டும். அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலே நாம் சேர்க்க வேண்டும். பலருக்கு நலவுக்கு துணையாக இருக்க வேண்டும்.
அத்தாலு அலா கைரிஹி கஃபாயிலிஹி. நபி அவர் சொன்னார்கள், நலவுக்கு யார் துணை போவார்களோ அந்த நலவை செய்தவர்களைப் போல் ஆவார்கள் என்பார் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த இடத்திலே வந்த மதரசாவை நாம் உயர்த்துவதற்காக வேண்டி, இந்த மதரசா உயர்த்துவதற்காக வேண்டி அல்ல. இந்த மதரசாவை உயர்த்துகிறோம் என்று சொன்னா என்ன? குர்ஆனை உயர்த்துகிறோம், அல்லாஹ்வுடைய கலாமை நாம் மேலோங்க செய்கிறோம். அந்த கலாமை மேலோங்க செய்தோம் சொன்னால் அல்லாஹ் எம்முடைய வாழ்வை அல்லாஹ் மேலோங்க செய்வான். எம்முடைய வாழ்க்கையும் அல்லாஹு தாலா இன்பமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ரபீன் அவ்வல் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரபீல் அவ்வல் மாதம் தான் இந்த உலகத்துக்கு பிரகாசம் வந்த மாதம். உலகத்துக்கு அல்லாஹ் இந்த பிரகாசத்தை ஏற்படுத்திய மாதம் இந்த ரபீல் அவ்வல் மாதம். அந்த பிரகாசம் உலகத்திலே அந்த பிரகாசத்தை அது விரிவடைய செய்தது இந்த குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒன்றின் மூலமாக, இந்த வஹீ மூலமாகத்தான். இந்த உலகமே போற்றக்கூடிய அந்த உயர்வை அல்லாஹு தாலா அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். எனவே அந்த குர்ஆனை நாம் எடுப்போம். அல்லாஹு தாலா எம்மையும் உயர்வடைய செய்வான், எம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் உயர்வடைய செய்வான், இந்த மദ്രസാவையும் அல்லாஹ் உயர்வடைய செய்வான். இந்த மദ്രസാவை நடத்தக்கூடிய முஅல்லிம்கள் முஅல்லிமாக்களையும் அல்லாஹு தாலா வாழ்வில் உயர்வடைய செய்வான். எனவே நம்முடைய சிறார்கள் சீரானவர்களாக நல்லவர்களாக நாம் வயது முதிர்ந்த காலத்திலே எமக்கு அவர்கள் பணிவிடை செய்யக்கூடிய சிறார்களாக மாற வேண்டுமா? இந்த சிறு பிராயத்திலே நாம் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் குர்ஆனையும் கொடுப்போம். அல்லாஹு தாலா எம்முடைய வாழ்விலே அதனுடைய பரக்கத்துகளை, அதனுடைய அல்லாஹு தாலா பிரதிபலன்களை எம்முடைய வாழ்விலே ஏற்படுத்துவான். அல்லாஹு தாலா இந்த குர்ஆனை முக்கியத்துவப்படுத்தக்கூடியவர்களாக, இந்த குர்ஆனை சிந்தனையில் எடுக்கக்கூடியவர்களாக, இந்த குர்ஆனை உள்ளத்தால் மதித்தவர்களாக, எம்முடைய சிறார்களுக்கும் இந்த குர்ஆனுக்காக முயற்சிக்கக்கூடியவர்களாக, அந்த தாய் தகப்பன்களாக எம் ஒவ்வொருத்தரையும் ஆக்கி அருள்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.